Hi students, welcome to our English Brain channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த மாதம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா? அதனால இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஆக்டிவ் பாசிவ். இங்கிலீஷ் கிராமர்ல இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ இன்னொரு சென்டென்ஸா மீனிங் சேஞ்ச் ஆகாம மாத்துறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஆக்டிவ் இதோட மீனிங் பேசிக்கா சுறுசுறுப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இங்க கிராமர்ல பார்க்கும்போது ஆக்டிவ் அப்படிங்கிறது ஒருவர் செய்யும் செயலை குறிக்குது. இவர் இந்த வேலையை செய்தார் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த வேலை இவரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸா இருக்கும். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் ஃபோக்கஸ் ஆன் த சப்ஜெக்ட். எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ராமு ஈட் பனானா. ராமு வந்து பனானா சாப்பிடுறாரு. இப்ப இதுல வந்து நம்ம பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு பேட்டர்னும் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து SVO பேட்டர்னா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஆக்டிவ் சென்டென்ஸ பாசிவ் சென்டென்ஸா மாற்ற முடியும். இங்க ராமு அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ஸ்ன்றது ஆக்ஷன் இல்லையா? சோ அது வந்து verb. பனானா என்ன சாப்பிட்டாரு? பனானா சாப்பிடுறாரு. சோ ராமு ஈட் பனானா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு SVO பேட்டர்னா இருக்கு, அதாவது சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் உரிய ஒரு சென்டென்ஸா இருக்கு. சோ இங்க வந்து சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். சப்ஜெக்ட் யாரு? ராமு. சோ ராமு தான் அந்த வேலையை செய்யறாரு. ராமு என்ன பண்றாரு? பனானா சாப்பிடுறாரு. சோ அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ். Passive voice is focused on the action. Passive voice எப்பவுமே வந்து ஆக்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த வேலையை யாரு செஞ்சாங்க, யார் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஷன்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள், பனானா இஸ் ஈட்டன் பை ராமு. பை whom? யார் அந்த வேலையை செஞ்சாங்க? ராமு. சோ இங்க பனானா அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் பர்சன் கிடையாது. பனானாவால ஒரு வேலை வந்து செய்ய முடியாது. சம்திங் இஸ் டன் டு த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பாசிவ் வாய்ஸா சொல்றோம். சோ இங்க நம்மளுக்கு பேட்டர்ன் என்னவா மாறுது அப்படின்னா OVS, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்மளுக்கு SVO இருந்தா சேம் பேட்டர்ன். இப்ப நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸா மாற்றும் போது OVS அப்படின்னு மாறிடும். இங்க பனானாங்கிறது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் and is eaten. இது வந்து நம்ம 10th changesல வரும், அது நம்ம அடுத்து பார்க்கலாம். So is eaten அப்படிங்கிறது verb. by அப்படிங்கிற ப்ரிபோஷன் கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இவரால் அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்றதுனால நம்ம byன்ற ப்ரிபோஷன் இங்க யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ராமு அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சோ பனானா இஸ் ஈட்டன் பை ராமு. இப்ப இங்க பார்க்கும்போது ராமு பனானா சாப்பிடுகிறார் அப்படின்னு வருது. இப்ப இங்க பார்க்கும்போது பனானா ராமுவால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு ஒரு மீனிங். ஓகே, இப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து இஸ் நாட் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். இங்க சப்ஜெக்ட் பனானா வந்து அந்த வேலையை செய்யல, பனானாக்கு ஒரு சப்ஜெக்ட்னால ஒரு வேலை நடக்குது, அதுதான் மீனிங். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ், பி கிளியர். நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவ் பாசிவ் வந்து நம்ம எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், எதை வச்சு அது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டென்சஸ். டென்சஸ் தான் இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கேன் பி ரிட்டன் ஃபார் ஆல் தி டென்சஸ். நம்ம வந்து 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா? அந்த 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸும் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல ஃபுல்லாவே எழுத முடியும். பட்
passive voice can be written only for 8 tenses. நம்ம வந்து active voiceல இருக்கிற sentence 8 tenseக்கு மட்டும் தான் நம்மளால passive voiceக்கு மாத்த முடியும். சோ அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். What are they? என்னென்ன tenseல நம்ம passiveல மாத்த முடியும்? Simple present, present continuous, present perfect, simple past, past continuous, past perfect, simple future, future perfect. இந்த 8 tense மட்டும் தான் நம்மளால passive மாத்த முடியும். சோ இதுல என்னென்ன tenseலாம் மிஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த first present partல present perfect continuous, next past partல past perfect continuous, next future partல பார்த்தோம்னா future continuous and also future perfect continuous. So இந்த 4 tense நம்மளால passive க்கு மாத்த முடியாது. So இந்த tense வந்து இந்த tense தான் மாத்த முடியும் passive க்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். Next SVO pattern கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். Next let us see all these 3 tenses in voice. இப்போ நம்ம first part அதாவது present tense குறியதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதுல 3 forms இருக்கு இல்லையா? நான் இப்ப சொன்னேன் present perfect continuous வராது passive க்கு அப்படின்னு. So let's concentrate in passive form. First simple present, next present continuous, next present perfect. இந்த 3 tenses குறியதை மட்டும் நம்ம rules ஓட டீடைலா பார்க்கலாம். First one simple present. Simple present குறியா rule என்ன அப்படின்னா subject active voiceல எப்படி அது வரும் அப்படின்னா subject verb ஓட s இல்லனா es சேர்த்து வரும், next object. passive voiceல இதோட ரூல் வந்து அப்படியே வந்து மாறும். அதாவது object is or are, is இல்லனா or, next v3 form of the verb. அது என்ன v3 form of the verb? v3 form is nothing but past participle form of the verb. நீங்க verb forms அதாவது v1 v2 v3 ஓட அந்த verb forms இருக்கு இல்லையா அது கம்பல்சரி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவ் சென்டென்ஸ் பாசிவ் சென்டென்ஸ் மாத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ v3 ஃபார்ம் ஆஃப் த verb பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம சென்டென்ஸ் வைஸா பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் மாலா receives a letter. மாலா என்ன பண்றாங்க? ஒரு லெட்டர் ரிசீவ் பண்றாங்க. சோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து அந்த வேலையை செய்யறாங்க. சோ இது நம்மளுக்கு SVO பேட்டர்ன்ல வந்துருது. ஏன்னா மாலா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரிசீவ்ஸ் அப்படிங்கிறது verb, லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாசிவ் அப்படின்னு பார்க்கும்போது a letter is received by மாலா. இங்க a letter அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டா வந்துச்சு. that means O. next is received. so is received-ங்கிறது verb. இங்க received அப்படிங்கிறது நம்மளுக்கு v3 ஃபார்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா பாசிவ் ஃபார்ம்க்கு வந்து by வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா யாரால் அந்த வேலை செய்யப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம by யூஸ் பண்ணுவோம் இல்லையா? so by அவங்க பேர். இப்போ ப்ரொனவுன் இருந்ததுன்னா ப்ரொனவுன் சேஞ்சஸ் வரும், நேம் இருந்தது நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஸோ a letter is received by மாலா அப்படிங்கிறது பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல SVO அப்படின்னு இருக்கிற பேட்டர்ன் பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது OVS அப்படின்னு மாறும். சில டென்ஸ் ரூல்ஸோட சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் present continuous tense. present continuous tenseோட ஆக்டிவ் ரூல் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கிறதுனால presentல வந்து நம்ம am, is, are அப்படிங்கிற B form verb வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம ing ஃபார்ம் ஆஃப் த verb வந்து யூஸ் பண்ணுவோம். verb-ஓட ing ஃபார்ம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் ஆக்டிவ் ரூல். ஸோ ஆக்டிவ் ரூல் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலா இஸ் ரிசீவிங் அ லெட்டர். மாலா வந்து சப்ஜெக்டா வந்துச்சு. ஸோ மாலான்ற சப்ஜெக்டுக்குரிய B form verb வந்து is. presentல வந்து is. நெக்ஸ்ட் verb வந்து receive இல்லையா? ஸோ ing form of the verb receive என்ன வரும்? receiving. ஸோ என்ன ரிசீவ் பண்ணாங்க? அந்த ஆப்ஜெக்ட் என்ன? a letter. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும்போது present continuousல மாலா is receiving a letter. நெக்ஸ்ட் passive rule. passive rule போகும்போது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துரும் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட் பிளஸ் is or
இங்கேயுமே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கான்னு பார்த்து நம்ம ஈஸ் போடணும் இல்லைன்னா ஆர் போடணும். இப்போ லெட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லெட்டர் இருக்கிறதுனால நம்ம ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட்டர் இஸ் பீயிங் ரிசீவ்ட். இப்போ எதுக்காக இங்க பீயிங் யூஸ் பண்ணியிருக்கோம்? as per rule as it is being a present continuous tense. அதாவது இது present continuous tense இருக்கிறதுனால verb-ஓட ing ஃபார்ம் நம்ம எழுதுறோம். இப்போ இங்க நம்ம passive sentenceல நம்ம எழுத போறது V3 ஃபார்ம், அதாவது past participle form of the verb தான் நம்ம எழுத போறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம continuous form மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக being அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம passive rule-ல யூஸ் பண்றோம். ஸோ a letter is being received. V3 form of the verb என்னது? received, received, received. அப்போ அந்த V3 form வந்து received தான். receive குரிய V3 form received by மாலா. அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது, அதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். A letter is being received by மாலா அப்படிங்கிறது passive formல ஒன்று. next one present perfect. present perfect ஓட active rules என்ன அப்படின்னா subject. இப்போ நம்ம perfect அப்படின்னாலே நம்மளுக்கு present perfectல ரெண்டு helping verb தான் வரும், அதாவது has or have. அது சிங்குலருக்கு நம்ம has யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு have யூஸ் பண்ணுவோம். இப்போ has, have, had எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை நீங்க பாருங்க. பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த verb. நம்ம பர்ஃபெக்ட்னாலே V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் ரூல் படி நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கேயும் நம்ம V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம், அதாவது past participle form of the verb plus object. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாலா has returned a letter. இங்க மாலா அப்படிங்கிறது நம்மளுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம has அப்படிங்கிற பர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து எழுதணும். மாலா has returned. ரிட்டர்ன்ங்கிறது என்னது? V3 form of the verb. V3 form of the verb write, wrote, return. So ரிட்டர்ன்ங்கிறது V3. a letter. So அது வந்து ஆப்ஜெக்ட். மாலா has returned a letter. நெக்ஸ்ட் passive. passiveக்கு மாறும்போது ரூல்ஸ் என்ன வருது அப்படின்னா ஆப்ஜெக்ட். அடுத்து இதுல பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதா அதே தான் இருக்கும், has or have அதே தான் இருக்கும். இது நம்ம சிங்குலரா இல்ல ப்ளூரலா பார்த்து அதுக்கு இந்த மாதிரி எழுதிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி லெட்டர்ஸ் அப்படின்னா நம்ம have போடுவோம், இங்க லெட்டர் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம has யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ a letter has been returned, again the V3 form of the verb. by மாலாங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை நம்ம அப்படியே வந்து போடணும். letter has been returned by மாலா அப்படிங்கிறது தான் passive form. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.